வடிகொடு தானதடி வழிபடும் மாவரிட கடிகண பாதிவர அருளினன் மீகுங்கொடை வடிவினார் பாயில் வலி பலமுறை இறையே உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மறிவேணியன் அழகில் சூரியன் அம்பலத்திலாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நம பார்வதி பதையே ரமாதேவா தென்னாங்களுடைய சிவனே போற்றி போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சம்பளம். தயவு செய்து அமருங்கள். இன்றைய நாள் ஆயிலிய நட்சத்திரத்தில் நமது மகான் யுவர் சுவாமி அவர்களின் ஆயிலிய மந்த்லி எவ்ரி மந்த் கொண்டாடப்படும் நாளில் இன்று வந்திருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் வருக வருக என்று சொல்லி, மற்றும் ஜூமில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று, எப்பொழுதும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் திருவாளர் ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும், திருவாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும், திருவாளர் முருகானந்தன், திருவாளர் வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றி கூறி, அத்தோடு எனக்கு உறுதுணையாக புரோகிராம் எல்லாம் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கும் திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்களுக்கும் வருக என்று வரவேற்று, எப்பொழுதும் நாங்கள் இந்த பூஜையை 3 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிவடைப்போம். எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான திரிப்புகள் கதைகள் ஒன்றும் இல்லாமல் அமைதியாக இருந்து இந்த விழாவினை சிறப்புக்குமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதைத் தொடர்ந்து திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்கள் கொண்டு நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். திருவடிகள் போற்றி போற்றி. முதலில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, யோகா சுவாமியுடைய மாதாந்த ஆயிலிய கூட்டு வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று யோக சுவாமியினுடைய மாதாந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது முதலிலே தீபமேற்றி எங்களுக்கு திருமதி பத்மாவனதாசன் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்திய திருவாளர் வாமனானந்தன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி. தேவார புராணம் முடிந்து விட்டது. அடுத்ததாக நாங்கள் முகப்பு திருமுகம், அதை திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் வாசிப்பார்கள். யோகசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நீ உடம்பற்று மனமன்று புத்தியன்று சித்தமன்று நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மையை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தர்மநெறியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர். இப்படிக்கு அவனே நானே. நச்சிந்தனை பாடல் நீங்களா? நச்சிந்தனை என்னும் நல்ல முதம் உண்டற்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில்
விற்றோன் ஒன்றுமே இல்லாத ஊமத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. அது சச்சிதானந்தத்தை. சச்சிதானந்தத்தை சார்சீவரைவதே நச்சிந்தனை வேதம் நல்கிய சற்குருவே உந்தன் மலர்பாதம் ஓயாதுணர்வர்தம் சிந்தை வதியும் சிவம். ஜோகர் சுவாமிகள் திருவடிகள் போட்டி போட்டி. நன்றி மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் உங்களுடைய ஒரு வணக்க பாடுங்கள், சுவாமியுடைய நற்சிந்தனை பாடல்களை சொல்லு சிவாமி. சிறப்பு பாடல் அதை அடுத்ததே வருது. சரி, மன்னிக்க வேணும். நாங்கள் அந்த சிறப்பு பாடலை முதல் படிக்கொண்டு அந்த பாடலை தந்தி முகத்தனே படிக்கிறீங்களா நீங்கள்? அதாவது சிவ சிவ செல்வ கணபதி ஓமம் என்ற பாடல் படிக்கிறீங்க. பக்கம் 230 பக்கத்தில் சிவ சிவ செல்வ கணபதி ஓமம் திரு பிஜி கனகேந்திரன் அவர்கள் பாடுவோம். சுவாமிகள் திருவடிகள் போட்டு பக்கம் 230. சிவ சிவ ஓமம். சிவ சிவ செல்வ கணபதியோமம். சிவ சிவ செல்வ வேலாயுதன் ஓமம். சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோமம். சிவ சிவ செல்வ சிவனடியாரோமம். சிவ சிவமுள் திருவருளோமம். சிவ சிவ செல்வ திருமாலோமம். சிவ சிவ அயன் முதல் தேவர்களோமம். சிவ சிவ ஐம்பெரும் பூதங்களோமம். சிவ 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 ஐம்பொறியோமம். சிவ 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 ஐம்புலனோமம். சிவ சிவ தசநாடிகளோமம். சிவ சிவ சத்குரு நாதன்னோமம். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. எங்கள் குருநாதர். நன்றி திருமதி விஜி கனகேந்திரன் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் வேல்முருகன் அவர்கள் எங்கள் குருநாதன் என்ற பாடலை 10 பாடல்களையும் பாடுமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை எனக்கு அறிவித்தானுங்கள் குருநாதன். என்னை அடியன் தலைவைத்தானுங்கள் குருநாதன். அன்னபிதா குருவானானுங்கள் குருநாதன். அவனையெல்லாம் மாள வைத்தானுங்கள் குருநாதன். முன்னவினை நீக்கிவிட்டானுங்கள் குருநாதன். மூவருக்கும் அறிய உண்டாங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதங்கள் குருநாதன். நாம் தானாய் விளங்குகின்றானுங்கள் குருநாதன். தேகன்னி அல்லவென்றானுங்கள் குருநாதன். சித்தத்தில் திகழ்கின்றானுங்கள் குருநாதன். மோகத்தை முனி என்றானுங்கள் குருநாதன். முத்திக்கு வித்ததென்றான் எங்கள் குருநாதன். வேகத்தை கெடுத்தான் குருநாதன். விண்ணும் தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். வாசியோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன். காசி தேசம் என்றான் எங்கள் குருநாதன். நாசி நுடி நோக்கென்றான் எங்கள் குருநாதன். நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன்.
மாசிலோசை கேட்குமென்றான் எங்கள் குருநாதன். மற்றுப்பற்றை நீக்கின்றான் எங்கள் குருநாதன். இருவழியை அடைகின்றான் எங்கள் குருநாதன். இல்லாமல் அங்குமென்றான் எங்கள் குருநாதன். கருவழியை கடவென்றான் எங்கள் கருநாதன். கட்டுப்படும் வரவென்றான் எங்கள் குருநாதன். ஒருவரும் அறியார் என்றான் எங்கள் குருநாதன். ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன். நிருபரனாய் இருகின்றான் எங்கள் குருநாதன். நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். திக்கித்தி காந்தமெல்லாம் எங்கள் குருநாதன். சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன். பக்குவமாய் பேணன்றான் எங்கள் குருநாதன். பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன். அக்குமணி அணிகின்றான் எங்கள் குருநாதன். அஞ்செழுத்தை ஓதன்றான் எங்கள் குருநாதன். நெக்கு நெக்குருகன்றான் எங்கள் குருநாதன். நித்திய நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன். தேடாமல் தேடன்றான் எங்கள் குருநாதன். சீவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன். நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன். தோன்றுமென்றான் குருநாதன். பாடாமல் பாடன்றான் எங்கள் குருநாதன். 10,000 செய்யாமல் வழிபடன்றான் எங்கள் குருநாதன். வையகத்தில் வாழன்றான் எங்கள் குருநாதன். தித்திக்கும் ஒரு மொழியான் எங்கள் குருநாதன். சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். எத்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன். இல்லா நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். வித்தின்றி நாடு செய்வான் எங்கள் குருநாதன். விண்ணவரும் அறியவண்ணான் எங்கள் குருநாதன். தத்துவாதிதனாய் எங்கள் குருநாதன். சகல பத்தும் தந்தான் எங்கள் குருநாதனும். ஆதியந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதனும். அதுவே நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். சோதி மயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சுற்றிறந்து நில்லென்றான் எங்கள் குருநாதன். சாதி சமயமில்லா எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். வாதியரும் காணவண்ணா எங்கள் குருநாதன். வாக்குறந்த இன்பம் தந்தான் எங்கள் குருநாதன். முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். முடக்கி கிடந்திருந்தான் எங்கள் குருநாதன். அச்சமொடு கோபம் இல்லா எங்கள் குருநாதன். ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். பச்சப்புறவியிலே எங்கள் குருநாதன். பாங்காக இருந்தான் எங்கள் குருநாதன். தச்சங்கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன். தாபவரி கட்டென்றான் எங்கள் குருநாதன். நாமே நாமன்றுரைத்தான் எங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். போப்போம் விலை என்றான் எங்கள் குருநாதன். போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். தாமே தாமன்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன். உமையெடுத்து அறிகின்றான் எங்கள் குருநாதன். யோகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓகே, நன்றி திரு வேல்முருகன் அவர்களே. ஜூமிலே கலந்து கொண்டிருப்பவர்களையும் நாங்கள் இடையிடையே கூப்பிட்டால்தான் அவர்களுக்கு நல்லா நித்திரை வந்துவிடும். தயவு செய்து சூமிலே கலந்து கொண்டிருக்க திருவாளர் செல்வரத்ன மாஸ்டர் அவர்கள், நான் எப்பொழுதும் கூறுவது போல முதல் பாட்டு தருபவர்கள். முதலிலே செல்வரத்ன மாஸ்டர் அவர்கள் தயவு செய்து உங்களுடைய பாடலை பாடும்போ பக்கம் 321 உண்ணாதே என்ற பாடல். பக்கம் 321. சிவயோக சுவாமிகள் திருவடி போற்றி. வந்தனை செய்திடலா தம்பி. முதல் வரி உண்ணாதே. உண்ணாதே உறங்காதே
ஊரூராய் திரியாதே, பெண்ணாசை வையாதே, தம்பி பிரம்மத்தை அறிந்திடலா, கண்ணார கண்டிடலா, காலை மேல் ஏற்றிடலா, விண்ணானம் பேசாதே, தம்பி வெறு பொருள் இல்லையடா, எண்ணாமல் எண்ணிடலா, இயன்றபடி நடந்திடலா, மண்ணாசை வையாதே, தம்பி மலரடியை போற்றிடலா, சுண்ணாகத்தானை என்றும் தோத்திரம் நீ செய்திடலா, அன்னை பிதா குருவை தம்பி அன்புடனே போற்றிடலா, பலமிடமாய் செல்லுகின்ற வாயுவை நீ தம்பியடா, பலமுனக்கு வந்துவிடும் தம்பி பற்றற்று நின்றிடலா, குலநலம் பாராதே, கோப நெஞ்சில் வையாதே, தலம் ஆறும் தாண்டிடடா, தம்பி தனிமையை நீ நாடிடடா, உண்டில்லை என்று சொல்லி உரையாட வேண்டாமடா, கண்டு கழித்திடடா, தம்பி கருணை வெள்ளம் பெருகுமடா, பண்டு செய்த வல்வினை நோய் பாரில் பறக்குமடா, நன்றென்றும் தீதென்றும் தம்பி நடுவாகன்றடா, கொன்று ஒன்றும் புசியாதே, குதுவாக்கை மறவாதே, அன்றும் இன்றும் என்றும் தம்பி அப்படியே உள்ளதடா, மன்று பறித்து உண்ணாதே, மாயத்தில் சிக்காதே, குன்றுபோல் நின்றுடடா, தம்பி குறை ஒன்றும் இல்லையடா, இந்த 10 பாடலையும் இரவும் பகலும் சொல்லி வந்தனை செய்திடடா, தம்பி வறுமை புனி தீருமடா, உண்ணாதே உறங்காதே, ஊரூராய் திரியாதே, பெண்ணாசை வையாதே, தம்பி பிரம்மத்தை அறிந்திடடா. யோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஒரு நிமிடம் அந்த முகப்பு பாடல்ல இந்த விளம்பரத்திலே வந்த முதல் பாடல் 319ஆம் பக்கம் முதல் 4 வரி விளம்பர தந்ததை பற்றி ஒரு சில ஒரு 2 நிமிடம் சொல்ல விரும்புகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த 319ஆம் பக்கம் முதல் பாடல், தம்மை தம்மால் அறிந்த சால பெரியோர்கள் தம்மையன்றி வேறொன்றும் தான் காணார், பின்னை பிறப்பும் இறப்பும் இல்லை பேவித்த போல்வார், மறப்பின்றி வாழ்வார் மகிழ்ந்து. இதிலே எத்தனையோ சூக்கும பொருள்கள் அமைந்திருக்கிறது. அதில் அவருடைய குருவான யோக சுவாமிகள் அவருடைய குருவான செல்லப்ப சுவாமிகளை பற்றி இதில் காட்டுகிறார். பிறப்பும் இறப்பும் இல்லை பேபித்த போல்வார். அந்த வரி நான் 2, 3, 4, 5வது 6வது பாடல்ல அப்பன் செல்லப்பன் அருள் தந்தான் அந்த முகப்பிலேயே வருகுது. இதில் முக்கியமானது அவ்வை பாட்டியாரும் விநாயகர் பிள்ளை விநாயக பாடலே கூறுகிறார்கள். ஆறாதாரத்து அங்குச நிலையம் பேரா நிறுத்தி பேச்சிரை அரைத்து இடவீங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கவாலமும் காட்டி என்றவர்கள் எல்லாம் இந்த 4 வரிகளுக்குள்ள அடங்கப்பட்டிருக்கிறது. திருமூலருடைய தற்செயலாக பார்த்த முறையிலே அதில் இதுக்கு சமனான ஒரு 4 வரி பாடலை உங்களுக்கு இதே நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். திருமூலருடைய திருமந்திரம் பாடல் 246.
அதில் இதில் பார்த்து வைத்திருந்தபடி நான் சொல்கிறேன், அது வாசிக்கிறேன். கால் கொண்டு கட்டி காலை கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரலை உண்ணும் மரலாளரை மேல் கொண்டு தண்டஞ்செய் வேந்தனே என்று கூறப்படுகிறது. அதாவது கால் கொண்டு காற்றை மேலே இழுத்து இடது துவாரத்தால் இழுத்து வலது துவாரத்தால் விழுகிறதும், வலது துவாரத்தால் இழுத்தும் இடது துவாரத்தால் விழுகிறதும் அடக்கிறதும் அதுகளெல்லாம் அடக்கப்பட்டு வைத்திருக்கிறது. கால் கொண்டு காற்றை கொண்டு காற்றை மேலே எழுப்பி பால் கொண்டு பால் என்பது வெள்ளை நிறம் மதிமுகம் இடது பிங்கலினாலே கொண்டு போய் அதை மூலாதாரத்தில் இருந்து உச்சிக்கு கொண்டு போகிற நிலைகள் எல்லாம் அதுக்குள் அடங்குது. சோமன் பற்றி சோமன் அல்லது சந்திரன் வெள்ளை ஒளி அளவுக்கு அங்கே அமுதம் தெரிய வரும். உச்சிக்கு மேலே அமுதம் அனுபவிப்பார்கள் தவத்தில் உள்ளவர்கள். இதெல்லாம் இந்த பாடல்களுக்கு அடங்குது. அவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக சாதாரண மக்கள் அதை உண்ணாமல் கல்லை உண்டு மயக்கத்திலே கிடக்கிறவர்களுக்கு மன்னன் இறைவன் அடிவை மூலமாக தண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்போ பிறப்பும் இறப்பும் இல்லை அப்படியானவர்கள். அப்போ அந்த நிலைக்கு வரக்கூடிய நிலைக்கு வழங்க வேண்டும் என்றதை அவர்கள் கூறுகிறார்கள். மன்னித்து கொள்ளுங்கள். உங்களை வினக்கண்டத்துக்கு நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி மாஸ்டர். உலகத்துக்கு நீங்கள் அங்க உள்வாங்கி கொண்டிருப்பீங்கள். பாடலே நீண்ட பிறப்பும் உறப்பும் இல்ல பேய் பித்தர் போல் திரிவார் என்று அந்த பாடல் தம்மை தம்மால் அறிந்த சால பெரியோர்கள் தம்மையன்றி வேறொன்றும் அதான் காண ஏன்னா அவை ஞான நிலைக்கு போய்விடுவினா. ஆனா பிறப்பும் உறப்பும் இல்ல பேய் பித்தர் போல் அவைக்கு எப்ப பிறப்புறப்புன்ட்டு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவை எல்லாத்தையும் மறந்து பித்தரா யோகிகளா மாறி விடுவார்கள். அந்த நேரம் தான் காலால் எழுப்பி எங்களை காற்றை இடவிங்களை கொண்டு போய் முள்ளந்தண்டு நரம்புகளாலே எங்களை தலைக்கு கொண்டு வந்து உச்சியில இருக்கிற அமிர்தத்தை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்களாம். அவர்கள் முக்கியமாக திருவண்ணாமலையில் இருக்கிற சித்தர்கள் பலர் அப்படி சாப்பிடாமலே கனகாலம் அப்படியே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அறிந்தேன். ஏன்னா அந்த அமுதம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு போய் கொண்டிருக்கும். அப்படியே இந்த பாட்டை நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு எடுத்து இதற்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக திருமதி வனிதா செல்வரட்னம் அவர்கள் பக்கம் 69 நல்லூரான் திருவடியே. சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நல்லூரான் திருவடியை நான் நினைந்த மாத்திரத்தில் எல்லாம் மரபேனடி கிளியே இரவு பகல் காணேனடி. ஆன்மாலியாலன்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி. கிளியே நல்லூரான் தஞ்சமடி. தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவலன காமடி. கிளியே கவலையெல்லாம் போகுமடி. எத்தொழிலை செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என்ன கர்த்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்திடடி. பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வென்றாலும் அஞ்சுவமோ நாங்களடி. கிளியே ஆறுமுகந்தஞ்சமடி. பருதி கோயில் வாடாது பவனம் வீசில் வீழாது பறவை சூழிலாளடி. கிளியே படைகள் மோதி மாயாதடி. அந்த மாதிரி இல்லாத ஆன்மாவே நாங்கள் என்று சிந்தை தந்த செல்வனடி.
கிளியே சீரார் நல்லூர் வாசனடி. வல்லதிலும் போனதிலும் மனதை வையாதே என விந்தையுடன் சொன்னானடி. கிளியே விளங்கு நல்லூர் வாசனடி. சாதனைகள் செய்த பேர்கள் சாகார் உலகிலென காதலுடன் சொன்னானடி. கிளியே கலங்காத வீரனடி. சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாடல் பத்தும் பூமியில் சொன்னாண்டடி. கிளியே பொல்லாங்கு தீருமடி. நல்லூரான் திருவடியை நான் நினைந்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. நன்றி. ஸ்வயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி வனிதா அவர்களே. அடுத்ததாக திருமதி பேர்மநாயகி ராஜேஸ்வரன் பக்கம் 278 ஓடிவாடா துண்டா என்ற பாடலை சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓடிவாடா தொண்டா பக்கம் 278. ஓடிவாடா தொண்டா ஓடிவாடா, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஓடிவாடா. ஓடிவாடா தொண்டா ஓடிவாடா, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஓடிவாடா. தேடிவாடா தொண்டா தேடிவாடா, சிவனடியார் மனங்களிக்க தேடிவாடா. தேடிவாடா தொண்டா தேடிவாடா, சிவனடியார் மனங்களிக்க தேடிவாடா. பாடிவாடா தொண்டா பாடிவாடா, பரமபதி ஒன்றென்று பாடிவாடா. பாடிவாடா தொண்டா பாடிவாடா, பரமபதி ஒன்றென்று பாடிவாடா. நாடிவாடா தொண்டா நாடிவாடா, நாங்கள் சிவம் என்று சொல்லி நாடிவாடா. நாடிவாடா தொண்டா நாடிவாடா, நாங்கள் சிவம் என்று சொல்லி நாடிவாடா. கூடிவாடா தொண்டா கூடிவாடா, குழந்தைகளோடு சேர்ந்து கூடிவாடா. கூடிவாடா தொண்டா கூடிவாடா, குழந்தைகளோடு சேர்ந்து கூடிவாடா. சூடிவாடா தொண்டா சூடிவாடா, தூயனரு சூடிக்கொண்டு ஓடிவாடா. சூடிவாடா தொண்டா சூடிவாடா, தூயனரு சூடிக்கொண்டு ஓடிவாடா. ஆடிவாடா தொண்டா ஆடிவாடா, அஞ்சலத்தை நாவிற்கொண்டு ஆடிவாடா. ஆடிவாடா தொண்டா ஆடிவாடா, அஞ்சலத்தை நாவிற்கொண்டு ஆடிவாடா. ஓடிவாடா தொண்டா ஓடிவாடா, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஓடிவாடா. நன்றி. சுவாமி திருவடிகள். நன்றி திருமதி பேர்மநாயகி ராஜேஸ்வரன் அவர்களே. அடுத்ததாக திருமதி அருளாம்பிய குணராஜா அவர்கள் பக்கம் 234 திங்கள் சடையாய் என்னும் பாடல். அருளாம்பியம்மா இருக்கிறாவா ரவி? திங்கள் சடையாய் எங்களை உடையாய்
சிவனே ஓம். சீரிய அடியார் சிந்தையில் உறையும் செல்வா ஓம். மங்கையை உடையாய் மளவுடையானே மாதவனே ஓம். மண்ணும் விண்ணும் ஒன்றாய் விளங்கும் மணியே ஓம். அங்கையில் அங்கி தங்கிய பதனி அரணே ஓம். ஆருயிரெல்லாம் நீயேயாகி அமர்ந்தாயோம். கங்குலும் பகலும் இல்லா காட்சி தருவாயோம். கருதும் நல்ல அடியரை என்றும் காப்பாயோம். கருதும் நல்ல அடியரை காப்பா அடியரை என்றும் காப்பாய் ஓம். சிறையார் பண்டரை கொன்றை போதனி சிவமே ஓம். சிவன் சிவனாய் பாவனை செய்வார் திருவே ஓம். உரையா அன்பு தரவே வருவாய் குருவே ஓம். கூடி கூடியன் முன்னடி பாடல் கொடுப்பாயோம். புறையார் சடையாய் பேராயிரமே உடையாயோம். பேச பேச இன்பம் பெருகும் பிரானே ஓம். அறையார் கடலே அல்லா திரியேன் அறியேன் ஓம். அன்பு செய் அடியரை என்றும் ஆர கடவாய் ஓம். கல்லா புலையும் கருதா புலையும் பொறுப்பாயோம். காலனை காலா தாக்கிய பதனி வரனே ஓம். எல்லாம் செய்ய வல்லவமுடையாய் எந்தாயோம். எழில் சேர் நல்லை வாழும் உறவே இறைவா ஓம். பொல்லாவினைகள் போகும் வண்ணம் புரிவாயோம். பூவார் மலர் கொண்டடியார் ஊற்றும் பொருளே ஓம். எல்லாம் உன் செயல் என்னும் எண்ணம் தருவாயோம். ஏத்தும் நல்ல அடியதை என்றும் காப்பாயோம். மாறி பொறிவழி போகாமனத்தார் இனத்தாயோம். மாலோடயனும் காணா ஒளியே மணியே ஓம். ஆறும் புறையும் சூடிய ஐயா மெய்யா ஓம். ஆதியும் அந்தமும் இல்லாய் உள்ளாய் அழி அறிவே ஓம். தேறி தெளிவார் சிந்தையில் ஊறும் அமுதே ஓம். செயகென்று பணியும் தேவர்கள் தேவா ஓம். கூறிய சூழ படையினை உடையாய் கோவேயோம். கொம்புடும் நல்ல அடியரை என்றும் காப்பாயோம். போற்றியின் வாழ் முதலாய பொருளே அருளே ஓம். புண்ணிய நண்ணும் பூரண வடிவே
புகழே ஓம் தோற்றம் மறைக்கும் காரணமாகிய தொல்லோயோம் சோதி சுடரே தோகை கிடமி துணையே ஓம் நீற்றொடு பொலியும் நெற்றி கண்ணா நிமலா ஓம் நீதி வாழுவா மாதவர் தங்கள் நெறியே ஓம் ஆற்றொடு தும்பை அம்பிலி சூழிய பரனே ஓம் ஆற்றொடு தும்பை அம்புலி சூடிய அதனே ஓம் அன்பு செய் அடியதை என்றும் ஆழக்கடவாயோம் அன்பு செய்யும் அடியதை என்றும் ஆழக்கடவாயோம் ஓமில தான் இந்த உலகம் இயங்குது. அவர் ஓமில பாடியிருக்கிறார். திருவாசகத்தின் கருத்துக்கள் நிறைய வருகின்றது. நன்றி, வணக்கம். யோசுவாமி திருவடிகள் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி கலாம்பியம்மையா அவர்களே. அடுத்ததாக திருமதி ராணி சபாநாயகம் அவர்கள் பக்கம் 310 வேண்டும் என்று தொடங்கும் பாடல். ராணி சபாநாயகம் இருக்கிறீங்களா? ஆமா. வணக்கம். யோசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பக்கம் 310. வேண்டும். நாங்கள் சிவமென்று எண்ண வேண்டும், தூங்காமல் தூங்கி சுகிக்க வேண்டும், ஆங்காரம் தன்னை அகற்ற வேண்டும், நீங்காத நிட்டையில் நிலைக்க வேண்டும், மாங்காய்ப்பால் உண்டு மகிழ வேண்டும், தேங்காமல் தேங்கி இருத்தல் வேண்டும், ஏங்காமல் வையத்தில் இருக்க வேண்டும், உல்லாசமாக உலாவல் வேண்டும், எல்லாரிடத்தும் அன்பு வேண்டும், மேலோரை கண்டால் வணங்க வேண்டும், பொல்லா பிள்ளை என சொல்ல வேண்டும், வல்லமை பேசி மகிழ வேண்டும், அல்லாஹ் என்று அரற்ற வேண்டும், சில்லாலை பாட்டு பாட வேண்டும், தில்லாலை கள்ளு குடிக்க வேண்டும், கல்லானை கண்ணல் உண்ணல் வேண்டும், மல்லாகத்தானை மதிக்க வேண்டும், தன்னை தன்னால் அறிய வேண்டும், முன்னை வினையை களைய வேண்டும், சென்னை பட்டினம் செல்ல வேண்டும், அன்னை போல அன்பு வேண்டும், பொன்னை மாதரை போக்க வேண்டும், பின்னை பிறவியை நீக்க வேண்டும், நாங்கள் சிவமென்று எண்ண வேண்டும், தூங்காமல் தூங்கி சுகிக்க வேண்டும். வணக்கம். யோகசாமியார் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி ராணி சபாநாயகம் அவர்களே. அடுத்ததாக திருமதி பத்மா குணதாசன் பக்கம் 230 மனமே பாடல். யோகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை, கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை, கும்பிட்டேன் குருநாதா உன்னடிமை, கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை, கும்பிட்டேன் குருநாதா உன்னடிமை, தீர்த்தங்கள் ஆடினேன் யாத்திரை செய்தேன், சித்தந்தளியவில்லை என்ன நான் செய்வேன், கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை, கும்பிட்டேன் குருநாதா
உன்னடிமை பார்த்த விடமெங்கும் நீ அல்லாதில்லை பாராமல் நானும் பட்டேன் தொல்லை காத்தனை ஆழ்வது உந்தன் கடமை கருணை கடலே நான் உன்னுடைமை கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை கும்பிட்டேன் குருநாதா உன்னடிமை பக்தி செய்யோக சுவாமி பாட்டை பாடி படிப்பவர் பல்லொளி காலம் உத்தமராக உலகில் வாழ்ந்து வித்தகன் சேபடி விழவி நிற்பாரே கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை கும்பிட்டேன் குருநாதா உன்னடிமை கூத்தாடுதே. யோசாமிய திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி பத்மா குணதாசன் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் பக்கம் 56 மணிவண்ணன் படிப்பீங்களா? சொல்லு சிவாமி. மணிவண்ணன் சொல்லு சிவாமி பக்கம் 56 சொல்லு சிவாமி என்ற பாடலை பாடுவார்கள். நன்றி. சிவசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம்பரமாக்கம் ஒன்று சொல்லு சிவமே வெல்லும் பகையொழிய சொல்லு சிவமே வேறொரு பொருளில்லை என்று சொல்லு சிவமே அல்லும் பகலும் மற சொல்லு சிவமே அன்பே சிவமென்று சொல்லு சிவமே கல்லும் கரைய கவி சொல்லு சிவமே காயமே கோவில் என்று சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம்பரமாக்கம் ஒன்று சொல்லு சிவமே அல்லட்டு வழி வாழ வழி சொல்லு சிவமே அகம்பரம் மாஸ்மி என்று சொல்லு சிவமே எல்லாருக்கும் நல்ல நன்று சொல்லு சிவமே எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவமே இல்லா தீவு வாழ்வதென்று சொல்லு சிவமே நீ நான் என்று சொல்லு சிவமே பொல்லா பின்கை இல்லை என்று சொல்லு சிவமே புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே கொல்லாமை பெரிதென்று சொல்லு சிவமே கூசாமல் என்முன் செல்லு சிவமே நல்லோர்கள் நடுவிருக்க சொல்லு சிவமே நாமே அனைத்தும் என்று சொல்லு சிவமே உல்லாசமாய் உணங்கும் செல்லு சிவமே உண்மை முழுமை என்று சொல்லு சிவமே கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே கட்டி மனத்தை ஆள சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம்பரமாக்கம் என்று சொல்லு சிவமே. யோசுவாமி திருவடிகள் போட்டு. நன்றி மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக சூமுக்கில யாராவது இருக்கிறீர்களா? கூப்பிடாம பாடுவதற்கென்று வந்து யாராவது இருக்கிறீர்களா? பாடுவதற்கென்று வந்து எனக்கு தெரியா. யோகி நாகேந்திரமா பாட போறீங்களோ? இல்லாடி முருகானந்தன் அண்ணாயும் இருக்கிறார். அவர் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு இருக்கிறார். முருகானந்தன் இன்றைக்கு
உடல் வளம் சரியில்லாதபடியால் உரை பகுதிதான் பாதிக்கிறது. ஓகே, யோகி நாகேந்திரம் அம்மா இல்ல, அவன் பாக்குறதுக்கு வந்திருக்கா போல இருக்கு. மைக்கெல்லாம் சரி என்றால் இருந்தாலும் எனக்கு தெரியாது பாக்குறதுக்கு. அதான் அவ்வளவுதான், வேற ஒருத்தரும் இல்ல. ரொம்ப நன்றி. நாங்கள் தொடர்கிறோம். அடுத்ததாக வேல்முருகன் பக்கம் 248 ஒழுக்கமுட வேந்த ஒழுக்கமுடன் ஐயடியார் போற்றி போற்றி மெய்யடியார்கள் கடவுளை எங்கும் கண்டு கழிப்பார் மெய்யடியார்களோ. காம குரோத மோகம் நீக்குவர் மெய்யடியார்கள் ஓம். திடமுடன் தியானம் செய்து கழிப்பார் மெய்யடியார்களோ. தீவினை நல்வினை கண்டு கழிப்பார் மெய்யடியார்களோ. படமுடியாத துயரம் வரினும் கண்டு கழிப்பார் மெய்யடியார்களோ. பாரும் விண்ணும் ஒன்றாய் பரவுவர் மெய்யடியார்களோ. நடவிடும் திருவடி கண்டு கழிப்பார் மெய்யடியார்களோ. நமச்சிவாய வாழ்கவென்று நல்வர் மெய்யடியார்கள் ஓம். ஆதியும் அந்தமும் நமக்கினை என்பார் மெய்யடியார்களோ. அன்பு செய் பக்தரை என்றும் மறவார் சிவனடியார்களோ. சாதி சமய பற்றினை விட்டார் மெய்யடியார்களோ. சந்தத மோன நிலைத வராதவர் மெய்யடியார்களோ. மாதிரி ஒன்றும் செய்யார் உலகில் மெய்யடியார்களோ. மன்னா இளமை என்றும் மகிழார் மெய்யடியார்களோ. ஓதி ஓதி உண்மத்தராவார் மெய்யடியார்களோ. உண்மை முழுதும் ஒன்று சொல்வார் மெய்யடியார்களோ. ஆணும் பெண்ணும் அலியும் அறியார் மெய்யடியார்களோ. அரகர சிவசிவ என்று மகிழ்வார் மெய்ய சிவனடியார்களோ. காணும் கண்ணில் கலந்ததென்பர் சிவனடியார்களோ. கம்புல் பகலற்ற காட்சியை காண்பார் சிவனடியார்களோ. பேணும் பிறப்பில்லை என்பார் மெய்யடியார்களோ. பேயர் பித்தர் போல இருப்பார் மெய்யடியார்களோ. நானும் நஞ்சில் வஞ்சகம் தீர்ப்பார் மெய்யடியார்களோ. நாதன நாம நமச்சிவாய என்பார் மெய்யடியார்களோ. ஆவதும் அழிவதும் இல்லை என்பார் மெய்யடியார்கள் ஓ. அஞ்சும் மூன்றும் ஒன்றாய் அறிவார் மெய்யடியார்களோ. போவதும் வருவதும் இல்லை என்பார் மெய்யடியார்களோ. புன்னறி செல்லும் மனத்தை வெல்வார் மெய்யடியார்களோ. தேவரும் முனிவரும் சித்தரும் அறியார் மெய்யடியார்களோ. சிவ சிவ என்று தினமும் துதிப்பார் மெய்யடியார்களோ. தேவ தேவனை என்றும் துதிப்பார் சிவனடியார்களோ. தீவிர செய்வார் தம்மை மிகழார் சிவனடியார்களோ. ஐம்பொறி வழியே அவனில் அலையார் மெய்யடியார்களோ. ஆணவம் தன்னை அடித்திடுவார்கள் மெய்யடியார்களோ. ஐந்து அடக்கா அறிவு பெற்றார் மெய்யடியார்களோ. ஆசை வழிபோய் மோசம் போகார் மெய்யடியார்களோ. வந்தது போனது மனத்தே வையார் மெய்யடியார்களோ. வானால் ஆசை பேணாதிருப்பார் மெய்யடியார்களோ. நைந்து நைந்துருகி நமனை வெல்வார் சிவனடியார்களோ. நாளும் கோடும் மனத்தில் வையார் சிவனடியார்களோ. அந்த விதமே தோற்றர் உலகில் அறிவார் சிவதொண்டரோ. அவனியின் நாளும் வன்மதி போல வாழ்க்கை சிவம் தொண்டரோ. எந்த சேனம் சிவன் சேன் என்பார் சிவனடியார்களோ.
எளிதா எவர்க்கும் இந்நிலை சொல்வார் எளியார் சிவதொண்டர் ஜோசாமி திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருவாளர் வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக அடியேன் பாடலுடன் நாங்கள் உடனடி பகுதிக்கு போக இருக்கின்றோம். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. யோக குருநாதன் திருமலர் பாதன் தெரிசனம் நினை மனமே தினமே. யோக குருநாதன் திருமலர் பாதன் தெரிசனம் நினை மனமே. தவநிலையோர்கள் பணியும் பொற்பாதன் தவநிலையோர்கள் பணியும் பொற்பாதன் சரவண பவகுக சண்முகநாதன் யோக குருநாதன் திருமலர் பாதன் தெரிசனம் நினை மனமே. அன்பர்களிட தம்மை அகற்றும் சுசீலன் அன்பர்களிட தம்மை அகற்றும் சுசீலன் அம்மை வள்ளி தெய்வானை மகிழ்லோலன் அன்பர்களிட தம்மை அகற்றும் சுசீலன் அம்மை வள்ளி தெய்வானை மகிழ்லோலன் என் பிழையாவும் பொறுத்தருள் சீலன் என் பிழையாவும் பொறுத்தருள் சீலன் இன்பம் என்னாலும் தருமமும் சுந்தரபாலன் யோக குருநாதன் திருமலர் பாதன் தெரிசனம் நினை மனமே தினமே. யோக குருநாதன் திருமலர் பாதன் தெரிசனம் நினை மனமே. நன்றி. அடுத்ததாக நாங்கள் உடனடை பகுதிக்கு போகின்றோம். திருக்குமார் ஐயா வெகு நேரமாக காத்திருப்பவர். அவர் இந்த முறை பாடலை விட்டு உடனடை பகுதிக்கு போயிருக்கின்றார். பக்கம் 61 சிவத்தியானம் 61 போட்டிருக்கு. இன்னும் வர இல்ல அவர் வரையிலையா? ஓகே. அடுத்தது திருவாளர் முருகானந்தன். அவருடைய 2 பக்கங்கள் தந்திருக்கின்றார் திருமுகம். தயவு செய்து 2ஐயுமே நீங்கள் வாசிக்கலாம் நேரம் இருக்கிறபடியா. பக்கம் 375 ஒரு முதலாவது. வணக்கம். சர்க்குரை சுவாமிகள் திருவடிகள் போய் அப்ப அந்த உரை நடப்போவது சிவதொண்டு என்ற தலைப்பிலே உள்ளதை வாசிக்கின்றேன். அந்த பக்கம் நீங்க சரியா சொல்லிட்டீங்களாகும். 375ஆம் பக்கம் சிவதொண்டு என்ற தலைப்பு. மணிமானந்தன் 50 இல்ல 300 சொன்னது 371 சொன்ன 354 சொல்லுங்க. 371 சிவதொண்டு என்றதான் தலைப்பு. ஆமாம். நீங்கள் ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. சிவதொண்டு. நாங்கள் சிவனடியார்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிவதொண்டு செய்வதே எங்கள் தொழில். அதற்காகவே நாங்கள் பூமியில் வாழ்கின்றோம். அப்ப இதுல என்ன சொல்றோன்னா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சிவதொண்டு என்கின்ற நிலைக்கு நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த எங்களுடைய வாழ்வின் செயற்பாடுகள் மூலம். அப்ப நாங்கள் செய்யறது எல்லாமே சிவதொண்டு. நாங்கள் சிவனடியார்கள் என்பதும் நாங்கள் செய்வது சிவதொண்டு என்பதுமாக தொடர்ந்து வாசிக்கின்றோம். சந்திரன் சிவதொண்டு ஆற்றுகின்றது. சூரியனும் ஏனைய கிரகங்களும் அத்திருப்பணியையே செய்கின்றன. தேவர்களும் அசுரர்களும் கிம்புடர் வித்தியாதரர்களும் அப்படியே மாற்றி வருகின்றனர். அப்ப என்னன்னா, அவர்களுடைய கடமைகளை அவர்கள் செய்கின்றார்கள்.
அந்த அவர்கள் சுதொழிலாக செய்கின்றார்கள். அதை எங்களுக்கும் ஒரு உதாரணமாக காட்டி அப்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகின்றது. அனைத்தும் சிவன் செயல், அவன் அன்றி அணுவும் அசையாது. நாம் இழந்து போவதும் ஒன்றுமில்லை, ஆதாயம் ஆக்கிக் கொள்வதும் ஒன்றுமில்லை, இருந்தபடியே இருக்கின்றோம். அனைத்தும் சிவன் செயல், அவனன்றி அணுவும் அசையாது என்பதை நாங்கள் புராணத்திலும் அவன் அருளாலே அவன் தாழ்வு நிறை வணங்குவதாகட்டும். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஹலோ, அவருடைய ஜூம் தடப்பட்டு கொண்டிருக்குதா? வந்துட்டார் நேலுங்க. ஓகே. சொல்லுங்க அண்ணா. இல்ல, உண்மைக்கே ஜூம்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அவருடைய நமக்கு என்னுடைய குரல் கேட்கின்றதா? ஆமா, கேட்கின்றது. சொல்லுங்க. சரி, நன்றி. நமக்கு ஒப்பாரும் ஒருவரும் இல்லை, நமக்கு இல்லை, இல்லை, தேச வர்த்தமானம் இல்லை. நாம் அண்ணா உங்களோட இது எங்களுடைய சிவபக்தர்களுக்கு என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மயங்கு நிலையில் நிலையை தாண்டி மனமன்று என்ற நிலைக்கு போக வேண்டும். அப்ப அதற்கு இந்த மனம் பேய் என்கிற அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சாட்சியாக விளங்குகின்றோம். நாங்கள் பெரும்பாலான காரியங்களை நான் தான் அவன் என்று நெறிகின்றோம். இதுதான் சுவாமிதான் சொல்றார். ஆனா அப்ப இதுல நாங்கள் செய்வது அவன் செயல், மற்றவர்கள் செய்வது நாங்கள் ஒரு சாட்சியாக பார்ப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அடியனுக்கு உடைய புரிதல் என்று கூறி, அதாவது ஒதுக அது நாம் ஓம் தத் 88 பாடல்கள் இருக்கின்றன. அப்ப இதுல அந்த ஓம் தத் சத் ஓம் என்பது நானும் அவனே நான். சுவாமி கூட தன்னை சில இடங்களிலே அவனே நான் என்கின்ற வகையிலே தன்னை அடையாளப்படுத்துவார். ஆகவே இறைவனும் ஒன்று என்கின்ற நிலைக்கு உயர வேண்டும். நாங்கள் இறைவன் வேறு நான் வேறு என்கின்ற நிலையில்தான் பெரும்பாலானவர்கள் இருப்பதனால்தான் மேன்மையான பெயர் அழைப்புள்ளதும் இன்பதுங்களிலே அழுந்தி கஷ்டப்படுவதுமாக இருக்கின்றோம். அந்த நிலையை தாண்டி சரி, நினைக்கிறேன் அவருடைய ஜூம் இது பண்ணி கொண்டிருக்கிறபடியால். ஆமா, இதுல அவர் கடைசியா சொன்ன வசனம் நமக்கு ஒப்பாரும் மிக்காரும் ஒருவரும் இல்லை, நமக்கு இதம் அகிதம் இல்லை, மரணம் பிறப்பில்லை, வேண்டுதல் வேண்டாமை இல்லை, மண்ணாதி ஆசை இல்லை, மனமான பேய் இல்லை, காலதேச வர்த்தமானம் நமக்கில்லை, நாம் அனைத்துக்கும் சாட்சியாக விளங்குகின்றோம் என்றதான் அவர் இந்த கடைசி வசனம் அதை கட் பண்ணி வந்தபடியா நன்றி. எதிர்வாளர்களே, தொடர்ந்து மீதியையும் வாசித்த எதிர்வாளர் மணிவண்ணன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. அம்மா யோகி அம்மா ஏதாவது சொல்ல போறீங்களோ, பேச போறீங்க? யோகி நாகேந்திராமா அதான் வந்திருந்தா பாடலாம், இல்ல ஏதும் சொல்லலாம், வாசிக்கலாம். சரி, பேசுறதுக்கு பாபாயார் இருக்கிறார். ஓகே, ஆமா, பேசுறதுக்கு பாபாயார் இருக்கிறார். நான் வாசிக்கிறேன். எனக்கும் இன்டர்நெட் ப்ராப்ளம் தான். நான் வாசிக்கிறேன் என்றால்
அகம் முகமாகு, அப்போதே ஆனந்தம் உண்டாம். யாரோ நடுவில் எதனால் சத்தம் கண் போனீங்க காண்கிறது, பாருங்க. எதனால் காது கேட்கின்றது, எதனால் மூக்கு முகருகின்றது, எதனால் வாய் பேசுகின்றது. அதுதான் ஆத்மா அல்லது கடவுள். எவ்வளவு சுலபமான வழி, நினைத்துப்பார். அனைத்தும் உன் கைவசம். ஒரு கணம் நீ ஊன்றி யோசிப்பாயானால் நீ அதுவென உனக்கு நன்கு புலனாகும். உன்னுள்ளே தெய்வீக தன்மையை உணர். நீயே உனக்கு தலைவன், நீயே உன்னை நடத்துபவன், நீயே உலகத்துக்கு கேச சக்கராதிபதி. இந்த தூய எண்ணத்தை மறந்தால் இறப்பு பிறப்பாகிய சமுத்திரத்தில் கிடந்து திக்கு முக்கு படுவார். எழுந்திரு, விழித்துக்கொள். உன்னை இனி ஒன்றும் வெற்றியெடுக்க முடியாது. விளக்கு எரிய வேண்டுமாயின் திரியும் எண்ணெயும் வேண்டும். நீ பிரகாசம் அடைய வேண்டினால் ஓயாமல் ஓம் தத் சத் என உணர்ச்சியோடு, அதாவது உயிரை எழுப்பி பிரார்த்தனை செய். சீக்கிரம் புத்தகத்தை முடி. சத்குரு யோக சுவாமியின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. நன்றி அம்மா. எல்லாருக்கும் பிரச்சனை தொண்டைக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அவரோட சூழ்நிலை தெரியுது. பரவாயில்லை, உங்களுடைய குரல் கேட்டது நீங்கள் பங்கு பற்றியவைக்கு மிகவும் நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக நாங்கள் திருமதி மாலினி கிரிதரன் அவர்கள் பக்கம் 356 ஒழுக்கமுடைமை என்ற தலைப்பிலே உரைநடை வாசிப்பார்கள். யோகசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது. ஒழுக்கமுடைய எல்லாமுடைய. ஒழுக்கங்களான கொல்லாமை, கல்லாமை, பிறர் வசை உரையாமை, பிறர் பொருள் கவராமை, தாழ்மை, பொய்யுரையாமை முதலியனவாம். எக்கர்மத்தை செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் ஏகாக்கிர சித்தத்தை பொருந்தும். பொருந்தவே ஆன்ம சக்தி அதிகரிக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் உண்டாகும். இவர் பகைவர், இவர் உறவினர் என்ற பாகுபாடு சித்தத்தில் புகுந்து கவலையை உண்டாக்காது. எல்லாம் என்னிடத்தே உண்டாகின்றன, எல்லாம் என்னிடத்தே நிலைத்திருக்கின்றன, எல்லாம் என்னிடத்தே ஒடுங்குகின்றன என்ற தூய்மையான எண்ணம் உடையவராய் இருத்தல் வேண்டும். மேலும் எனக்கொரு குறையும் இல்லை, என்னிடத்தில் எல்லோரும் அன்பாய் இருக்கிறார்கள், நானும் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கிறேன் என்று அடிக்கடி நினைத்து நினைத்து சாதிக்க வேண்டும். இப்படியே அடைவிடாமல் பழகி வந்தால் எல்லாம் அறியும் ஆற்றலும் எல்லாம் செய்யும் வல்லமையும் எளிதில் கைவரும். யோகசுவாமி திருவடி போற்றி போற்றி. நன்றி திருமதி மாலினி அவர்களே. அடுத்ததாக திருமதி தனலட்சுமி திருநாவுக்கரசு பக்கம் 364 தவம் என்ற தலைப்பில் பேசுவார்கள். தவம். தவத்திலே மேம்பட்டவர்களை கூட இந்திரியங்கள் வரம்பு கடந்து இழுத்துச் செல்லுகின்றன. ஆதலால் அவற்றை வெல்லுவதற்கு சிவத்தியானம் செய்க. அதனால்
திறன்தான் புலன்களை தன்வசப்படுத்தத்தக்கது. ஆகவே இடைவிடாமல் சிவத்தியானம் செய். மனித விடயங்களை கருதும் போதெல்லாம் பற்றுண்டாகிறது. பற்றுதால் விருப்பம் உண்டாகிறது. விருப்பத்தால் சினம் பிறக்கிறது. சினத்தால் மயக்கம். மயக்கத்தால் தவறுதல் உண்டாகும். ஆதலால் உன்னை சிவத்தியானத்தால் காத்துக்கொள். நாங்கள் எங்கள் சிறுமை குணத்தினால் இயல்புலந்து தர்ம வழியில் நின்று தவறுகின்றோம். தவறுதல் நீங்கிட இடம் உண்டாக சிவத்தியானமே சிறந்த கருவியாகும். இந்த உலகத்தில் மிகுந்த செல்வமாயிருப்பினும் வானோரை ஏவல் கொள்ளக்கூடிய வலிமை இருப்பினும் நாங்கள் புலன்களை அடக்கிய ஆளுதல் முடியாது. ஆதலால் திருவருளை முன்னிட்டு மனத்தை புலன் வழி செல்லாமல் அடக்கி இதுதான் தவம் என்று பெரியோர் சொல்வர். இதை விடுத்து இடம்பமாக வேள்வி முதலியவற்றை செய்வதால் திடம் உண்டாகாது. வணக்கம். நன்றி திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்களே. அடுத்ததாக இரண்டாவது பகுதிக்கு திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் பக்கம் 363 சிவபக்தி பற்றி வாசிப்பார்கள். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று. பக்கம் 363 சிவபக்தி. சிவபக்தி மாத்திரம்தான் மனிதனை பாக்கியவனாக்கி மற்றைய அனைத்தும் பிரயோசனமற்றவை. ஆகையால் இடைவிடாமல் சிவத்தியானம் பண்ணு. ஒன்றுக்கும் பயப்படாதே. வெற்றியும் சொந்தம். எத்தனை முறை தவறினாலும் தைரியத்தை கைவிடாதே. தவறுதல் சட சம்பந்தமானது. நீயோ சித்து பொருள், அதாவது அறிவு பொருள். நீ ஒரு நாளும் அழிய மாட்டாய். எழுந்திரு, விழித்துக்கொள். காரியம் கைகூடு மட்டும் வழியிலே தங்கிவிடாதே. உற்சாகத்தோடு முன்னேறி செல். உனக்கு சகல சக்தியும் கட்டுப்படுவதை காண். வீண்வாத தர்க்கத்திலே நாளை போக்காதே. நீ எங்கே போகிறாயோ அங்கே உன்னுடன் பகவான் வருவார். வெளிமாதிரி ஒன்றும் செய்யாதே. உனக்குள் நீ பிளத்துக்கொள். சமயம் என்பது ஒரு மாதிரியமற்ற தனித்த நிலை. உடல், பொருள், ஆவி மூன்றையும் பகவானுக்கு ஒப்படை. அதன் பின் உன்னை பற்றிய காரியங்களை கைவிட்டு விடு. அனைத்தும் அவனே பார். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்களே. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று இருக்கிறோம் என்றால் நேரத்தை கருத்தில் வேண்டும். இப்ப நாங்கள் வாசிக்க போறீங்களா? திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் பக்கத்தை சொல்லிட்டு வாசி. 375 யோகசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சொல்வதை மிகவும் கவனமாக கேள். நீ யார்? உடம்பா மனமா? அன்றி கண், காது, வாய், மூக்கு முதலிய அவயங்களா? இல்லை. ஏன்? எனது உடம்பு எனது கை என்று சொல்லுகின்றதனால் நான் உடம்பை விட வேறு பொருள் அல்லவா? ஆம். பின் நான் எப்படிப்பட்டவன்? அழிவில்லாதவன். ஆகையால் எனக்கு பயம் முதலியன வரலாமா? இல்லை. ஆனால் சரீர மன தர்மத்தையொட்டி பாவத்துக்கு பயப்பட வேண்டும்.
புண்ணியத்தை செய்ய வேண்டும். புத்திமான்கள் இப்படி நினைத்தும் செய்தும் பேரின்பத்துக்கு இம்மையிலும் மறுமையிலும் பாத்திரம் உள்ளவர்களாகின்றார்கள். நிலம், காற்று, தண்ணீர், நெருப்பு, வானம் இவைகளால் ஆக்கப்பட்ட வீட்டில் பகவான் வசிக்கின்றார். ஆனபடியால் வீட்டை சுத்தமாகவும் மனத்தை சுத்தமாகவும் வைத்து அமைதியாய் நட, என்றும் மறவாதவன். யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருவாளர் மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக இவ்வளவு நேரம் நாங்கள் யோசுவாமியுடைய சிந்தனை பாடல்களையும் அவருடைய உரைநடையும் பார்த்தோம். அதை கருத்துல நாங்கள் வைத்துக் கொண்டு அடுத்த கட்டமாக நாங்கள் தியானம், மௌனம், சும்மா இருத்த எல்லாம் உண்டுதான். ஆனால் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்கள் இருக்கின்றது. நாங்கள் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று சும்மா இரு இறைவன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாந்தி சாந்தி சாந்தி. நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கின்றோம். நாம் அவருடைய தாய். நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுவதும் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. நாங்கள் அடுத்த கட்டமாக பேச்சாளர் இதுக்கு நான் என்னுடைய இவ்வளவு நேரமும் எங்களது சிந்தனைக்காக படிப்பதற்கும் உரைநடைகள் வாசித்தும் உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் திருவாளர் ராமானந்தன் அவர்களை இந்த பேச்சாளர்களுக்குரிய நேரம் அவரை இதை தொடர்ந்து நடத்துமாறு கூட கேட்டுக்கொள்கிறோம். அவர் இன்னும் ஜூமில் கலந்து கொள்ளவில்லை. சரியில்லையா? அங்க நேரம் வந்திருக்கிறாரோ? இல்ல. He is coming into the Zoom. I'm going to call him. He is starting from home only. அதான் நான் கூப்பிட்டு பாக்குறேன். அப்ப நீங்க கூப்பிடுறீங்களா? நான் கால் பண்ணிட்டேன். I'm sending a message up there. மெசேஜ் இதை படிச்சு முடிச்சுட்டு போறேன். படி நீங்க காப்பு பாட்டுல பாடுங்க, நாங்க ட்ரை பண்றோம்.
வேற ஒரு 2 நிமிஷத்துல கலந்து கொள்ள வர்றாராம். ஜூம் ரெடி பண்றார். மணிவண்ணன் உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்க. ஜூமில் வந்து விடுவார். அவரை அணுகிய பொழுது 2 முறை நாங்கள் அணுகினோம், வருகிறேன் வருகிறேன் என்று. அவனால் ஏதோ ஒரு காரணத்தால் தடங்கள் நடந்தபடியால் அவருக்கு சமூகம் அளிக்க முடியவில்லை. இந்த முறை கண்டிப்பாக நான் வந்தே தீர்வேன் என்று சொல்லி எனக்கு ப்ரொமிஸ் பண்ணியிருந்தார். காரணம், அவர் வீட்டில் இருந்து இன்னைக்கு வேலை செய்கிறார். 420 போல ஜாயின் பண்றேன்னு சொல்லி. இப்பொழுது நேரத்தை கருதி நான் அவர்களோடு போனில் பேசிய பொழுது நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று வருவார். அவர் ஒரு பொறியியலாளர், NHSக்கு வேலை செய்கிறவர், நேஷனல் ஹெல்த் சர்வீஸுக்கு வேலை செய்கிறவர். நல்ல ஒரு மாமனிதன். எப்பொழுதும் ஒரு கோயில்ல ஒரு விசேஷம் என்றால் ஒரு செகண்ட் பொறுங்க. நான் இது ஏதோ காரணத்துக்காண்டி என் இது கொஞ்சம் வர ஒரு செகண்ட் பாருங்க. திரும்பாம இந்த இதுக்கு போய்கொண்டு மணிவண்ணன் இதை வாசிக்க போறீங்களோ? வேணும்டா நான் ஒரு 5 நிமிடம் ஏதாவது சில கருத்துக்களை சொல்லலாம். பாபாகரன் பெரும்பலிக்கு பாபாகரன் வந்துருவார். மணிவண்ணன் கேமரா வேலை செய்யல, அதான் அவர் திருப்பி கொண்டிருக்கிறார். மாமன் அண்ணா முருகானந்த அண்ணா அவருடைய கேமரா வேலை செய்யல, அதால அவைக்கு கேட்காது ஒன்றும். அவன் இது ஆஃப் ஆகி போச்சு, திருப்பி ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். பாபாகரனோ ஜூம் வேலை செய்யல, இல்ல சங்கத்துல வேலை செய்யல. இல்ல ஒருவேளை பாபாகரன் வேற டைம் எடுக்குமெண்டா அந்த லிங்க் டைமுக்கு நான் சில கருத்துக்களை சொல்லலாம்னு யோசிச்சேன். நீங்க இதுல போன்லயே வேற போய் 34 எனக்கு வரும். எனக்கு நம்பர் வந்துட்டு தெரியும். நீங்க கமெண்ட் 396 148 0588 396 1 shift அது கேபிட்டல் S போட்டு பாருங்க. முன்னாடி நான் பிள்ளையா சொல்லிட்டேன். நான் பார்ப்போம். 146 148 396 148 0588 0588 பார்த்தா தெரியும். இந்த வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்றது. இல்லைங்க வரேன் நான். சரி வந்துட்டுதா? சரி ஓகே சரி. நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. மணிவண்ணன் நீங்க நிக்கிறீங்களா அங்க?
மணிவண்ணன் சாரி, ஏனண்டா அது அது பரவாயில்ல, படம் பராட்டி பரவாயில்ல மணிவண்ணன், அவருடைய ஸ்பீச்சை விடுங்க. ஓகே ஓகே, அது பிரச்சனை நீங்க இல்லை. ரிவர்ஸ் பண்ணணும். அதுல கேமரா மேல தொட்டிங்கன்னா ரிவர்ஸ்ல வரும். அது reverse. இப்போதைக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. ஓகே, நீங்க அந்த இத ஆஃப் பண்ணி, உங்களோட கேமராவை ஆஃப் பண்ணி போட்டு விடுங்க. ஓகே ஓகே, சரி. ஓகே ஓகே ஓகே. பகவரன், நீங்கள் Once again, வந்திருக்கும் விஜய் கனகேந்திரன் அவர்களுக்கும் மாலினிக்கு மற்றும் தனலட்சுமி அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று, இப்பொழுது அது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதிப்புக்குரிய பவஹரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவர் ஆலய தொண்டர். உண்மையிலே நான் அவரை பல வருடங்களாக பார்த்து வருகின்றேன். கற்பக விநாயகர் கோட்டம் கோவில் கண்டிருக்கின்றேன். முருகன் கோயிலிலும் ஸ்ரீ முருகன் கோயிலிலும் கண்டிருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய தொண்டர். சிதம்பரேஸ்வர ஆலயத்திலும் அவர் வந்து பல தொண்டுகள் செய்து செல்வதை கண்டிருக்கின்றேன். ஒரு நல்ல ஒரு சிரித்த முகம். அவர் உண்மையிலேயே நேஷனல் ஹெல்த் சர்வீஸுக்கு பொறியியலாளராக வேலை செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் சிவனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு திருவிழாக்களுக்கும் பயன் சொல்வது, அதே போல் முருகன் ஆலயத்திலும், லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கந்த சஷ்டி அந்த நேரங்களில் பயன் சொல்லுவதை கண்டிருக்கின்றேன். அப்படியான ஒரு மிகுந்த பயபக்தியும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையுமான திருவாளர் பவஹரன் அவர்களை வருக வரவேற்று அவரை ஒரு 20 நிமிடம் எமது யோர் சுவாமிகளை பற்றி கேட்டதற்கு எந்த விதமான மாற்றமின்றி வந்திருக்கின்றார். அவரை மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று அவர் சிற்றுரையை ஆரம்பிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிதம்பரம். பொறி வழியே போய் புகுந்து புலம்பி திரிவேனை நெறி வழியே நிறுத்தி நீயே நான் என்றுரைத்த பெரியவனை பித்தனென்ன பிறர் பேசும் பெருமானை செறிபொழில் சூழ் நல்லை நகர் தேரடியில் கண்டேனே. மண்ணிலே பிறந்த ஞானிகளிலே ஒருவரான ஸ்வயோக சுவாமிகளுடைய இந்த மாதாந்த ஆயிலிய பூசையிலே கலந்து கொண்டு இருக்கின்ற பெரியவர்கள், அடியவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்விலே என் அறிவு கேட்டிய வரையிலே சில கருத்துக்களை கூறலாம் என்று வந்திருக்கின்றேன். ஏற்கனவே வாமண்ணா சொன்ன மாதிரி நான் யோக சுவாமிகளை பற்றிய கருத்துக்களை விட அதோட சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை சொல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். ஆனால் சொல்ல போகின்ற கருத்துக்கள் ஏற்கனவே நீங்கள் அறிந்ததும் தெரிந்ததும் தான். அப்ப புதுசாக நான் ஒன்றும் சொல்ல வர இல்லை. ஆகவே ஏதாவது தவறாக சொல்லினால் அவரை சுட்டி காட்டினால் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு, இப்போது நான் மேலே பாடிய அந்த நற்சிந்தனை பாடல்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ட 10 கிட்டத்தட்ட திருவாசகத்தின் ஒத்த பாடல்கள். கண்ட 10 புதிய புத்தகத்திலே 123ஆம் பக்கம் அந்த பாட்டு. எனக்கு ஒரு ஆசை முதலே என்னென்றால், எனக்கு இந்த முறை இந்த பாட்டுகள் இந்த தனியே பேசுவது என்ற விட இந்த சில பாட்டுகளை எடுத்து அப்படியே அதற்குரிய உள்ளடக்கங்களை ஆராய்கிற நோக்கம் இருந்தது முதல்லே. அப்படித்தான் நான் யோசித்து வைத்திருந்தேன். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் எனக்கு கொஞ்சம் நேரம் குறைபாடாக இருந்தபடியால் அதை செய்து முடிக்கவில்லை. எனவே இந்த பாட்டை மாத்திரம், பொறி வழியே போய் புகுந்து புலம்பி திரிவேனை நெறி வழியே நிறுத்தி நீயே நான் என்றுரைத்த பெரியவனை பித்தன் என பிறர் பேசும் பெருமானை சரி பொழில் சூர் நல்ல நகர் தேரடியில் கண்டேனே. பொறி வழியே போய் புகுந்து புலம்பி திரிவேன் என்றா என்ன? பொறி, ஐம்பொறி, மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற வழியாக இந்த ஐம்புலன்களும் எங்களோட மனத்தை அங்கே இங்கே இழுத்து கொண்டு போகிறோம். அந்த இழுத்து கொண்டு போற அந்த மனம், அதுலேயும் அந்த பொறியிலையும் ஒரு விசேஷம் இருக்குது. இந்த கண் இந்த மற்ற 4 விட வித்தியாசம். ஏனென்று சொன்னால், இந்த மெய், வாய், மூக்கு, செவி 3ம் இருந்த இடத்துல இருந்து
அவ இருந்த இடம் பற்றுறது, அதாவது இருந்த இடத்துல பற்றுற பொருள். ஆனால் நின்று பற்றும் பொறிகள் இவையெல்லாம் நின்று பற்றும் பொறிகள். மூக்கு வந்து நாங்கள் இருந்தா தான் மணக்கலாம், நாங்க போய் மணக்கிற இல்லை. அதே மாதிரி தொடுறது வந்து தொட்டாத்தான் எங்களுக்கு தெரியும் மெய்யால. வாய் வந்து சாப்பிட்டா தான் ருசித்தா தான் தெரியும் நாக்கு. காது வந்து கேட்டா தான் தெரியும். ஆனால் கண் வந்து சென்று பற்றும் பொறி. அதாவது கண் நாங்கள் சும்மா ஒரு இடத்துல இருந்தாலே இந்த கண் போய் அப்படியே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து வந்து கொண்டே இருக்கு. மற்ற பொறிகள் அனைத்தும் வந்து நின்று பற்றும் பொறிகள். அது எங்களோட மனதுக்குள்ளே இருந்து கொண்டு எங்களோட உடம்புலே இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் கண் வந்து சென்று பற்றும் பொறி. சென்று பற்ற, அதாவது கண் நாங்கள் இருந்த இடத்தை விட்டு நாங்கள் போனாலும் அந்த கண் பாறை அங்கங்கே எல்லாம் போய் அசைந்து கொண்டு வந்து செய்யுது. அதை பற்றி பிறகு பார்க்க போறோம். இப்ப அப்ப இதுதான் சொல்றேன், பொறி வழியே போய் புகுந்து இந்த மெய்வாய்ந்து இந்த ஐம்பொறிகளின் ஊடாக சென்று இந்த மனமெல்லாம் ஆங்காங்கே அலையக்கூட அந்த ஐம்புலங்களாலேயும் மனமெல்லாம் அங்கே பல பாயுது. அவற்றையெல்லாம் அடக்கி ஒருநிலைப்படுத்தி, அதான் அந்த பாட்டு. நெறிவழியே நிறுத்தி புலம்பி திரிவேனை, இப்படி பொறிவழியே போய் புகுந்து புலம்பி திரிவேனை நெறிவழியே நிறுத்தி நீயே நான் என்று வைத்த நீதான் நான், பரம்பொருளாகிய நீதான் நான், எனக்குள்ள இருக்கிறான் சத் சத், நீயே நான் நானே நீ. நெறிவழியை நிறுத்தி நீயே நான் என்றுரைத்த பெரியவனை என்று அடக்கி ஒருநிலைப்படுத்தி அருள்மயப்படுத்திய அந்த பரம்பொருள் ஆகிய நீயே நான் என்று என்னுடைய ஞான கண்களை திறந்து அருள் செய்த பெருமானை, பித்திரண்டு மற்றவர்களால் பேசப்படுகின்ற பெருமானை இந்த அழகு பொருந்திய நல்ல மாநகரிலே அந்த தேரடியை நான் கண்டேன். இது அவருடைய எங்களுடைய சுவாமிகளுடைய கண்ட பத்திலே முதலாவது பாட்டு. நீங்கள் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாட்டுல மற்ற பாட்டுகள் எல்லாரும் திருவாசகத்தோட சம்பந்தப்பட்டது. இன்னொரு பாட்டுக்கு நானார் என்று உள்ளமார், அதே திருவாசகத்துல அதே அடிகள் இருக்கு. அப்ப அந்த அதே கருத்தோட வந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த புலங்களுக்கு அப்பாற்பட்ட பெருமானை கண்டது வந்து அதை காட்டுறது யார்? குரு. அந்த குருவை பற்றி சில வார்த்தைகளை கூறலாம் இருக்கிறேன். அதாவது புலங்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கின்றவர் குரு. அந்த புலங்க அந்த குருவை பற்றி தான் அதுவும் இன்னொரு பாட்டு இருக்கு, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இந்த 4 வரியையும் பார்த்தீங்கன்னா 4ல வந்து ஒன்று காண்டல் காணுதல், செப்பல் பேசுதல், கேட்டல் காது கேட்டல், அடுத்தது சிந்தித்தல். ஏன்னா அந்த கண்ணை மேல வச்சுக்கிறார். அதை நான் முதல் சொன்னேன், கண் வந்து சென்று பற்றும் பொறி. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவடைகிறேன்னு சொன்னால், ஒரு செய்தியில தெளிவு பிறக்க வேண்டும்னு சொன்னா 4 நிலை இருக்கு. முதல்ல அதை காண்றது, அது ஒரு நிகழ்வையோ செய்தியையோ காண்றது. பிறகு அதை பற்றி பேசுறது, பிறகு அதை பற்றி கேட்கிறது, மற்ற ஆக்கள்கிட்ட கேட்க அதில் கேட்கிறது. கடைசியாக இறுதியாக சிந்தித்து தெளிவு வருவது. இந்த 4 விஷயத்தையும் பற்றி நான் சின்ன சின்ன கதைகளாக சொல்ல போறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று சொன்ன என்ன? அதாவது குருவை கண்ட உடனேயே அருள் கிடைக்க வேணும், பார்வை. அதுக்கு உதாரணமா நல்ல ஒரு கதை, பத்ரிகிரியாருடைய கதை. ஒவ்வொரு சிறு கதைகளாக சொல்ல போறோம். அப்ப பத்ரிகிரியார் பற்றி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பட்டினத்தார சிஷ்யன், முதலாவது சிஷ்யன் வந்து பத்ரகிரியார். அவர் ஒரு மகாராஜா. அப்ப அவர் மகாராஜா ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்துல பட்டினத்தாரிகள் வந்து சுவாமி போன இடத்துல இருந்துருவார், தியானத்துல இருந்துருவார். இப்படி போய் கொண்டிருக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு பிள்ளையா கோயிலுக்கு பின்னால சுவாமி வந்து தியானத்துல இருந்துட்டார், பட்டினத்தார். அப்ப அங்க மகாராஜா விட்ட களவெடுக்க போன கள்ளர்கள் வந்து போற நேரம் பார்த்துருக்காங்க. இந்த பிள்ளையார் இருக்கிறார், அதுல சொல்லிட்டு போறாங்க, சுவாமி நாங்கள் களவுக்கு போறோம், களவுல நல்லா எங்களுக்கு நிறைய பொருட்கள் அம்பிட்டால் உனக்கு ஒரு பங்கு உனக்கு என்று பிள்ளையாரு சொல்லிவிட்டு போறார்கள். களவுக்கு போய் அங்க ராஜா கிட்ட போய் அரண்மனையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு நல்ல எல்லா பொருள் நல்லா கிடைச்சது பொருள் வராங்க. வர நேரம் நல்ல பொருள் கிடைச்சபடியால் சொன்ன மாதிரியே தாங்க சொன்ன கருத்தை அந்த சொல்ல காப்பாற்ற வேண்டும்ன்றதுக்காக வேண்டி ஒரு மாலை தூக்கி எறிகிறாங்க, அழகான முத்து மாலை தூக்கி எறிகிறாங்க. வார வழியில பிள்ளையார்களையும் கும்பிட இல்லை, அதை வார வழியிலே பிள்ளையாருக்கு சொன்னபடியா தூக்கி எறிகிறாங்க. அது என்ன செய்யுது,
இந்த பிள்ளையாருக்கு பின்னாலே இவர் தியானத்தில் இருந்தவர், மோனத்தில் இருந்தவர். யார்? பட்டினத்தாரிகள். அவருடைய கருத்துல விழுந்துட்டது. அப்ப அடுத்த நாள் காலையில பாக்குறாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாது. இவர் எங்க தியானத்தில் இருந்தால் ஒரு நடக்கிற ஒன்றும் தெரியாது. மாலை விழுந்தாலேன்னா, பாம்பு விழுந்தாலேன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு, ஒரு உணர்வும் இல்லை. அடுத்த நாள் காலையில வாராங்க. அடுத்த நாள் கால் தெரியுது, அரசு அரண்மனை தெரியுது என்னன்னு சொன்னா களவு போயிட்டு. அப்ப எல்லாம் தேடுறாங்க, இதெல்லாம் தேடிக்கொண்டு வாராங்க. வார நேரம் பார்த்தா அரண்மனை வீரர்கள் எல்லாம் தேடிக்கொண்டு கண்டுபிடிச்சாங்க. இவரால் இருக்கிறாரு இங்க, இவர கழுத்துல மாலை இருக்கு. அப்ப இவர் ஒரு கள்ளன் வந்து நித்திர ஓடலாம், களவெடுத்துட்டு வந்து நித்திர ஓடலாம்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. அரண்மனையை கொண்டு போயாச்சு. அப்படியே மாலை ஓட்டி கொண்டு போயாச்சு. இவர் தியானிக்கிறார். இவருக்கு ஒன்றும் தெரியாது, கொண்டு போகணும் தெரியாது, இருப்பாட்டும் தெரியாது. அங்க கொண்டு போய் ராஜாட்ட சொல்றாங்க, ராஜா இப்படி ஒருவரை பிடிச்சிட்டான், மண்டாக்களை கண்டுபிடிக்கல, ஒருவரை பிடிச்சிட்டான். அவர் கூட அழகான முத்து மாலையோட அவர் கடத்துல அப்படியே மாலை இருக்குது, இது கூட மாலை தானே. உடனே ராஜா ஓமம் கண்டுட்டு அவன் ஒன்றை பேர் யோசிக்கல. உடனே அவருக்கு தண்டனை. என்ன தண்டனை? கழுவேற்றுறது. கழுவண்டா என்ன? மலம் போற வாயால குத்தி மேலால தலையால வாரது. ஒரு இரும்பு கம்பியில பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பி, அதுல ஆளை அப்படி இருப்பாட்டுறது. அது ஒரு நினைச்சு பார்த்தாலே ஒரு மயிர்கூச்சறியக்கூடிய தண்டனை, அந்த தண்டனை. அப்ப தண்டனைக்கு சரியாச்சு. உடனே அந்த டைம்ல பார்த்து இவருக்கு உணர்வு வருது. யாருக்கு? பட்டினத்தாரிகளுக்கு, பிள்ளையாருக்கு உணர்வு வருது. அப்ப யோசிக்கிறார். உடனே யோசிச்சா, நான் எங்க இருக்கிறேன் என்னன்னு யோசிச்ச உடனே பார்த்தா கழுவேத்த போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. உடனே என்ன செய்தார்? யோசிக்கிறார், நான் புது பிள்ளையும் செய்யல. சில வேளைகள்ல நான் முற்பிறப்புல செய்த இந்த பிறப்புல நான் ஒன்றும் செய்யலை இப்ப. ஆனால் சில நேரங்கள்ல முற்பிறப்புல செய்த பிள்ளைகளால் ஏதாவது வந்திருக்குமோ, அதுதான் இந்த செயலோன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு என்று சொன்னால், என் செயலாவது ஒன்றுமே இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. நான் ஒன்று இந்த உடம்புக்கு வந்தான் ஒன்றும் செய்ய இல்லை. ஆனால் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இவனே வந்து மூண்டதுவே என்றார். அந்த மூண்டது என்ற சொல் வந்த உடனே நடந்தது. அந்த உடனே அந்த கழுமரம், அந்த மூண்டது தீ மூண்டது. உடனே அந்த கழுமரம் தீப்பற்றி கொண்டது. அப்ப உடனே சுற்றி இருந்த காவலர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. உடனே போய் சொல்றாங்க, எங்க அரசர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அரசர்கிட்ட முறையிட வாரார். வந்தவர் உடனே வந்து பார்த்தார். என்ன அப்ப தான் செய்யாத பிழையோ உதவியான்னு யோசிச்சுட்டு வாரார். வந்த உடனே ஒன்றும் செய்ய இல்லை. இவர் பட்டத்தடியார் இருந்தவர் உடனே ஒரு பார்வையை பார்த்தார். அவர் அந்த பார்வையோட அவர் சரி, பிறகு எந்த விதமான இது மேல் அப்படியே அவரை காலடியில் வந்து விழுந்து வணங்கினார். அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். உடனே குரு அவர் எந்த இதுவுமே அந்த பார்வை பார்த்த உடனே அந்த பத்திரிகை மகாராஜா இவரோட பட்டினத்தடிகள காலில் விழுந்து வணங்குறார். வணங்கி எப்படி சொல்றாரு? சொன்ன அப்புறம் பத்தினத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு தெரியுமா? நீ போய் வணங்கி குருவன் ஏற்றுக்கொண்ட உடனே சொல்றார், நீ போய் திருவிடை மருதூர் என்ற கோயில், அந்த கோயில் தான் மகாலிங்கம். அவர் தான் நாங்க வெற குரு. 12 குரு வந்து திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிகள். சிவபெருமானுக்கு பேர் மகாலிங்கம். அவர் தான் இவர குரு. அப்ப அந்த கோயில்ல போய் நீ மேல கோபுரத்துல இருக்கு, நான் கீழே கோபுரத்துல இருக்கிறேன். அப்ப அதே மேல கோபுரம் கீழே கோபுரம். மேல கோபுரம் வந்து எங்களை உடம்புட பிரமேந்திர ஸ்தானம். கீழே கோபுரம் வந்து கீழே மூலாதாரம். 6 ஆதாரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. அதுக்கு மேல இருந்த பிரமேந்திர ஸ்தானம். அங்க போனால் வேறொன்னும் தேவையில்லை. அப்ப அதுலேயே தன்னுடைய சீடனாகிய பத்திரகிரியாரை பார்த்து சொல்றார், நீ போய் மேல இரு, நான் கீழே இருக்கிறேன். என்ன, நான் இன்னும் அடியிலான் இருக்கிறேன். ஆனா நீ என்னை விட மிஞ்சிட்ட. ஏன் மிஞ்சிட்டாய்? நீ என்ன கண்ட உடனே உந்த பிள்ளைக்கு பட்டம் சூட்ட இல்ல, அரச பொறுப்பு வேற அடையும் கொடுக்க இல்ல, ஒரு இடையும் ஒன்னும் சொல்ல இல்ல, அப்படின்னு சிஷியனை வந்துட்ட. அதுதான் உண்மையான குரு. தெளிவு குருவின் திருமேனி திருமேனியை கண்ட உடனே குருத்தன்மையா மாறுறதான் இந்த இது.
அதுக்கு பிறகு அந்த கதை இருக்குது. இப்படியே கொஞ்சம் காலம் போகுது 2 பேருக்கு இடையில. அவங்க மேல இருக்கிறார், கீழே இருக்கிறார். அவருக்கு என்னன்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு திருவோடு வச்சிருக்காங்க. யாரை கொண்டு கொடுத்தாங்க திருவோடு ஒன்று, பிச்சை ஒன்று ஓடு. அதே மாதிரி ஒரு நாய் மண் சேர்ந்துட்டுது. யாருக்கு? பத்திரகிரியாருக்கு. அப்ப சிவபெருமான் இவங்களை சோதிக்கிறேன்னு வாரார் கீழே. கீழே வந்து இவர்கிட்ட கேட்கிறார். யார்கிட்ட? இவர்கிட்ட பிச்சை கேட்ட உடனே யார்கிட்ட? பட்டத்தட்டிய கீழே இருக்கிறார், கீழே கோபுரத்துல. வந்த உடனே கேட்கிறார். கேட்க சொல்றா, எனக்கு 20 மில்ல இப்ப மேலொரு குடும்பி இருக்கிறான், அங்க போ. மேல் கோபுரத்துல குடும்பி இருக்கிறான், அவன்கிட்ட கேளுன்னு சொல்லு. அங்க போன உடனே சொல்றாரு, இப்படி நான் அங்க கீழே போய் கேட்க அவர் சொல்றார், இப்படி மேலொரு குடும்பி இருக்கிறாராம், நீங்கள் தானே வந்த குடும்பி. என்ன உடனே அவருக்கு 5 அறிவுங்கட்டு ஆள் அவுட். ஏன்? தான் ஒரு சன்னியாசி, இப்ப 1 மில் தானேட்ட. தன்னை ஏன் சம்சாரி, அதாவது குடும்பியான சம்சாரி. ஏன் குடும்பம் வச்சிருக்கிறவன் குடும்பி. அப்ப ஏன் குடும்பி என்றான உடனே என்ன செய்தார்? அதுதான் ஜோதிச்சார் அவருக்கு. அந்த திருவோடையும் ஒரு நாய் ஒன்று வாரோடு தெரியுது, ஒரு திருவோடும் தெரியுது. அப்ப அந்த திருவோட்டால நாயை போட்டு உடைச்சார். அப்ப திருவோடு உடைஞ்சது, நாயும் வளர்ந்துட்டுது. அப்ப இனி நான் குடும்பி இல்லைன்னு சரி என்று விட்டார். இப்படியே கொஞ்ச காலம் பிறகு இப்படியே போய்கொண்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தால் அந்த காசி மகாராஜா தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு வாராரு இங்க யார்கிட்ட? இந்த சுவாமிகிட்ட. இந்த சுவாமிகிட்ட வந்த உடனே கேட்கிறா, வந்த உடனே சொல்றா சுவாமி, நான் உங்களோட அடிமை, நான் இங்கே இருக்க போறேன்னு சொல்லி இந்த பக்கி மகாராஜன் சொல்றான். அப்ப இவருக்கு சந்தேகம் என்னன்னு சொன்னால், நீ எப்படி நீன்னு சொன்னா, நான் தான் அந்த நாயா இருந்து நான் இங்கன்னு சொல்லி, நீங்கள் வளர்த்த நாயாக நான் தான் இருந்த, நான் உங்களோட எச்சிலை சாப்பிட்டு நான், ஆகவே நான் உங்களுக்கு அடிமை. அப்ப அவர் யோசிக்கிறார் பக்கிரி மகாராஜா, ஏன் ஞானிகள எச்சிலை கொண்டா சித்தியன்னு சொல்லி திருமூலே சொல்லியிருக்கிறார். அப்பே உனக்கு பிறப்பு கிடைச்சது, திரும்ப இன்னொரு பிறப்பு ஏன் கிடைச்சது? அதுல சந்தேகம் இருக்குது. எங்கட சமயத்துல இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா அடிக்கடி கேள்விகள் தான், எல்லா விஷயத்திலையும் கேள்வி வேற ஒண்ணுமே. அப்ப என்றால் எல்லாருக்கும் சந்தேகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்ப ஏன் அப்படி வராரு, ஏன் பிறப்பு கிடைச்சது வைக்கணும் உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டு உடனே கூட்டி சண்டை கூட்ட வரார். யார்? பட்டத்தை கேட்டு கீழே வரார். கீழே வந்து கேட்கிறார், குருவே இப்படி பிரச்சனை, இவ என்னோட மேல நாயா இருந்தவாம், இப்பவே பிறந்திருக்கிறா, அங்க ராணியாக பிறந்திருக்கா சொன்ன உடனே அதான் சொல்றாங்க. இப்பத்தை சிச்சுவேஷன் சொல்லி உடனே எல்லாம் வீடியோ எல்லாம் மட்டும் ஒரு மகாராணி ஒரு இளவரசி வந்து தனக்கு இதாக வந்திருக்கிறான்னு உடனே எல்லாம் போட்டோலாம் மட்டும் உடனே எல்லாம் ஷேர் பண்ணி போடுவாங்க. இதுல அப்படி இல்லை. அப்ப வார வந்து கேட்ட உடனே சொல்றார், உண்மையா நீ சொல்றது சரிதான், அப்படி நடக்கக்கூடாதே, நீ ஒரு ஞானி, உண்ட இச்சில சாப்பிட்டேன்னு சொன்னா நீ அவவும் ஞானியா தான் இருக்கணும், பிறப்பு கிடைக்கக்கூடாது, மகாலிங்கத்திட்ட போவோம்னு சொல்லி தண்ட குரு திருவிடைமருதூர் சுவாமிக்கு பேர் மகாலிங்கம், அவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் ஒரு பதிலுமே இல்லை. அங்க ஒரு ஞான ஒளி தோன்றுது. ஞான ஒளி தோன்றின உடனே அதுல வந்த முழு பேர் அந்த ஒளியில கலந்துட்டாங்க, பட்டத்தாரிகள் தவிர. ஏன் பட்டத்தாரிகள் போக இல்லை? அவருக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? தாஜி கிரியை செய்ய வேணும்ன்ற கடமை. அந்த கடமையால்தான் அவர் உலகத்திலே, அதெல்லாம் அவர் இன்னும் கிழக்கோட்டில் இருந்தார். மூலாதாரத்தில் இருந்த காரணம் என்னென்று சொன்னால், அவர் இன்னும் அவருக்கு ஒரு கடமையை பாக்கி இருக்கின்றதுக்காக வேண்டி. அதனால்தான் அந்த தண்ட சிஷியனெல்லாம் மேல போயிட்டாங்க, தான் மட்டும் அதான் சொல்றான், டீச்சர் ஃபெயில் ஸ்டூடெண்ட் பாஸ்ன்னு சொல்லி, அதே மாதிரிதான் இது. அப்ப இதுதான் அந்த குருவின் பார்வை, தெளிவு குருவின் திருமேனி காணும். இப்ப அடுத்த வரிக்கு வருவோம். என்ன அடுத்த வரி? தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இதுல பெரிய கதை இல்லை. திருநாமம் செப்பி கொண்டிருந்தவர் ஒருவர் அப்பூதி அடிகள். யார் அவர குரு? திருநாவுக்கரசர். அப்ப அவர் வீட்டுல முழு பேரும் அவர திருநாமம் தான். யார? குருட திருநாமம். திருநாவுக்கரசு தண்ணீர்பந்தல், திருநாவுக்கரசு இல்லம், மகனுக்கு பேர் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, அப்படியே எல்லாம் திருநாவுக்கரசு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளை காணாமலே அவர் நாமத்தை சொல்லி அந்த திருநாமம் சொப்பி கொண்டு வளர்ந்தவர் தான் அப்பூதி அடிகள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதுதான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அடுத்தது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். பாபு, நான் டைம்னா எனக்கு சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு டைம்ல முடிக்கணும்னு நான் நிப்பாட்டி கொண்டு. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குருவார்த்தை கேட்டல்ன்னு சொன்னால், ஒரு வார்த்தையை கேட்ட உடனே
அந்த குரு சிஷ்ய உறவு மலர்றது. நல்ல ஒரு கதை இருக்கு அதுக்கு. எங்கட சமய குறவர்கள் 4 பேர், சந்தான குறவர்கள் 4 பேர். சந்தான குறவர்கள் வந்து 3வது ஆள், அதாவது மெய்கண்ட சிவாசாரியார், அவர் சிஷ்யன் வந்து அழுந்தி சிவாசாரியார், அவருக்கு அடுத்தது மணிஞான சம்பந்தர். மணிஞான சம்பந்தர் ஒரு நாள் சிதம்பரத்துல போய் கொண்டிருக்கிறார். சிதம்பரத்தை வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த வீதி வழியை போய் கொண்டிருக்கிறேன், பசி. அவங்க எல்லாம் ஞானிகள், என்ன கையில ஒன்றுமே வச்சிருக்கிறது இல்லை. அப்ப பசிக்குது. ஒரு வீட்டை தட்டினார். அவர் அம்மா கதவை திறக்கிறா. கதவை திறன்னு சொல்றா. கதவை கேட்கிறா, அம்மா பசிக்குது, சாப்பாடு தாங்க, பொறுங்கய்யா நான் கூழ் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த அம்மா போய் கொண்டு வந்து கூழ் ஊத்துறா. கூழ் ஊத்த கையில நான் ஒரு பாத்திரம் கொண்டுமே இல்லை, கையில வச்சு கொண்டு கூழை குடிச்சு கொண்டிருக்கிறார். குடிச்சு கொண்டிருக்கிற நேரம் இருந்தா போல கூழ் நின்று அந்த கூழ் கையில ஊத்துப்படையில நிமிந்து பார்க்கிறார். அம்மா எங்கேயோ பார்க்கிறார். எங்க பார்த்தான்னு சொன்னால் அந்த வீதியால ஒரு பல்லக்கு பரிவாரத்தோட ஒரு தீட்சிதர் போறார். அந்த தீட்சிதர் தீட்சிதர்ன்னு சொன்னால் உமாவதி தீட்சிதர். சிதம்பரத்துல வந்து தீட்சிதர்கள் வந்து கிட்டத்தட்ட ராஜாக்கள் மாதிரி தான் அவங்க. 1000 தீட்சிதர் இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய பெரிய ஆக்கள். இவர் போறார். என்ன ஒரு பல்லக்கு முன்னுக்கு ஆலவட்டங்கள், இதுகள், விளக்குகள், தீவட்டிகள் எல்லாம் கூட்டி கொண்டு போறாங்க. முன்னுக்கு ஆக்களும் பின்னுக்கு கொஞ்சம் பேர் போறாங்க. அவர் பல்லக்கு தூக்கி கொண்டு அவர் போய் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பல்லக்கு போற இவ பார்த்துட்டா. இந்த அம்மா பார்த்துட்டு அங்க பார்த்து கொண்டு அந்த பல்லக்கு போற அந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறோன்னு இவருக்கு கூழ் ஊட்டுறது நின்றுட்டு. அப்ப உடனே இவருக்கு மறைஞான சுவாமிகளுக்கு ஒரு உணவு பார்க்கிறார். ஏன் அம்மா கூழ் ஊத்தாம என்ன பண்ண உடனே அவட கண் வந்து அவட பார்வை புலன் வந்து அங்க போயிட்டுது. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த உமாவதி தீட்சிதர் வந்து அந்த பல்லக்குல போய் கொண்டிருக்கிறார். முன்னுக்கு பெரிய பரிவாரங்கள், பின்னுக்கும் பரிவாரங்கள் போய் கொண்டிருக்கிறார். போய் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே அப்ப இந்த மணிஞான சம்பந்தி பார்த்துட்டு சொன்னார், பட்டகட்டையில் பகற்குருடு போகிறது என்றார். அது என்ன பட்டகட்டையில் பகற்குருடு போகிறது? பல்லக்கு எல்லாம் செய்யப்பட்ட மரத்தாலேன்னு. அப்ப பட்டகட்டை தானே, பட்டகட்டையில் பகற்குருடு போகிறது என்றாரா. அப்ப பட்டகட்டைனா பல்லக்குல பகற்குருடுனா பகல்லையே இந்த தீவட்டிகள், வெளிச்சங்கள், ஆரவாரங்களும் போய்கொண்டிருக்கு. அப்ப பகல் குருடு தானே அது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது அவருக்கு குறைச்சிட்டு அங்க கேட்டுட்டு அவருக்கு உமாவதி சிவாச்சாரியாருக்கு உடனே நிப்பாட்டிட்டு வந்து ஓடி வந்து இவர்கிட்ட கேட்டார். இவர்கிட்ட உடனே விழுந்து வணங்கி அப்பதான் அம்மா உடனே திகழ்ச்சி போய் தான் இப்படி கூழ் விட்டு நிப்பாட்டுன்ற உடனே அவ கூழை திருப்பி ஊத்துறா. திருப்பி ஊத்த அந்த கூழை இவர் சாப்பிட கையால அவர் முழங்கியால் அந்த வழி போற அந்த எச்சில இவர் சாப்பிடுறார் உமாவதி சிவாச்சாரியார். அது அந்த அவர வார்த்தையை கேட்ட உடனேயே அது குருவாக, அதாவது குரு சிஷ்ய உணர்வு அங்க மலர்ந்துட்டது. அதுக்கு பிறகுதான் அந்த உமாவதி சிவாச்சாரியார் கணக்க விஷயம் செய்தவர். எங்கட இதுல ரிஃபரன்ஸ்ல முதல் ரிஃபரன்ஸ் செய்தவர் அவர் தான் உமாவதி சிவாச்சாரியார். பெட்டான் சாம்பாருக்கு முத்தி கொடுக்க சொல்லி சிவபெருமானுக்கு ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு அவர் தான். என் கடிதத்தை கொண்ட கொடு, அவர் கட்டாயம் முத்தி தருவாருன்னு சொல்லி. அப்படி அந்த முதல்ல ரிஃபரன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து ரிஃபரன்ஸ் மூலம் செய்ய வச்சது அவர் தான். அப்படிப்பட்ட உமாவதி சிவாச்சாரியர் செய்தவர் வந்து கொடிக்கவி பாடியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் இந்த 14 சாத்திரங்கள்லையும் கிட்டத்தட்ட 13 சாத்திரங்கள் வேறு பாடினது தான் கூட. அப்படிப்பட்ட உமாவதி சிவாச்சாரியார் இப்படித்தான் தன்னுடைய குருவை அடையாளம் கண்டவர். இதுல தெளிவு தெளிவின் திருவார்த்தை கேட்ட 4வது வரி அதுதான் இம்பார்ட்டன்ட். தெளிவு குரு சிந்தித்தல் தான். இதுக்கு நான் கதை சொல்லல. இது என்னென்று சொன்னால் இந்த 3ஐயும் சேர்ந்து இந்த மனத்துல அந்த 3ஆலையும் வார விளைவு இந்த மனத்துல என்னென்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ. இப்ப நாங்களாம் செய்யறதுதான். இப்ப எங்களுக்கு ஜோசுவாமியை வந்து நாங்கள் அவர் இருக்கிறனே நாங்கள் பிறக்கவே இல்லை. ஆனா இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி சிந்திக்கிறோம். அவர் மாத்திரம் இல்லை, மற்ற கடவுள்களையும் அப்படித்தான் நாங்கள். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்ப அதனால்தான் இந்த எப்பவும் வந்து குரு, அதாவது ஒரு வழியை காட்டுறது குரு. நாங்கள் குருவை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம், எல்லா இடம் ஒவ்வொருமே அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். சாக்களுக்கு செல்ஃபுன்னு சொல்லாங்கன்னா அது கஷ்டம். ஒரு ஆள் இருக்க வேணும், ஒரு வழியை காட்டுறதுக்கு அது இப்படித்தான் சொல்றதுக்கு இருக்க வேணும். அது வரைக்கும் நாங்கள் தேடிக்கொண்டே இருப்போம். ஆகவே எனக்கு இந்த இடத்துல இப்படியான சில கருத்துக்களை சொல்ல சந்தர்ப்பம் தந்த சைமன் சங்கத்தை யோகசுவாமி அமைப்புகளுக்கு நன்றி கூறி
விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் பாவகரன் அவர்களே, உங்களது நேரத்தை கருத்தில் கொண்டு சரியாக 27 நிமிடம் பேசியிருக்கின்றீர்கள். நன்றி. அத்தோடு எங்களுக்காக இன்றைய நாள் நீங்கள் வேலையிலிருந்து கொஞ்சம் ஏடியாக நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வந்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை உங்களின் சொற்பொழிவை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கின்றோம். நன்றி திருவாளர் பாவகரன் அவர்களே, நன்றி. இதைத் தொடர்ந்து காப்பு பாடல், பிறகு மங்கள தீபம் ஆராதனை, அதைத் தொடர்ந்து நன்றி உரையை நான் இப்பவே சொல்லி வருவேன். அவருக்கு இந்த விழா சிறப்பிக்க ஒத்துழைத்த எமது தம்பி திருவாளர் ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும் தம்பி மணிவண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த விழாவினை எப்பொழுதும் தோள் கொடுத்து இருக்கும் எனது அன்பு சகோதரன் வேல்முருகன், முருகன் தான் சொல்றவரையே வேல்முருகன் அவர்களுக்கும் தங்கை திருமதி சரோஜா கனகசபேசன் அவர்களுக்கும் தம்பி குருவானந்தன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதே சமயம் எப்பொழுதும் வளமை போல நீங்கள் வந்து இந்த யோக சுவாமிகளின் குரு பூசையில் தினத்தில் அன்று வந்து அடியார்களுக்கு வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, சிறப்பிக்க வேண்டும் என்றும் கூறி எல்லோருக்கும் நன்றி கூறுகின்றேன். அத்தோடு அடுத்த குரு பூசை 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை வழமை போல் 3 மணியிலிருந்து 5 மணி வரையில் இந்த மண்டபத்தில் நடைபெறும் என்றதையும் கூறி இப்பொழுது மங்களம் காப்பு நடக்கும். மீண்டும் ஒரு முறை மணிவண்ணனுக்கும் ரவீந்திரநாத்துக்கும் வேல்முருகனுக்கும் சரோவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த மங்கள தீப ஆராதனைக்கு திருமதி தனலட்சுமி அவர்களை தாழ்மையுடன் சொல்லி கேட்கிறேன். நீங்க வாங்க. பொருள் காப்பாம் அந்த காப்பாம் சேவரும் காப்பாம் திட்டத்தில் காப்பாம் வீத பொருள் காப்பாம் அட்டவசுக்களும் காப்பாம் என்னை ஞானமான வராபரம் காப்பாம் 8 திசைகளும் காப்பாம் எங்கும் என்றும் சிவதத்தி காப்பாம் 10 வீத பொருள் காப்பாம் பிராணனும் அவனனும் காப்பாம் என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம் ராவண வேணியர் காப்பாம் என்னை கருமை வடிக்கும் குருபரன் காப்பாம் 10 வீத பொருள் காப்பாம் புறங்களும் பாப்பாம் என்னை பரவம் அடியார்கள் பணம் காப்பாம் குஞ்சர முகத்தவன் காப்பாம் என்ற குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பாம் 10 வீத பொருள் காப்பாம் சூரியர் காப்பாம் எங்கும் தங்கும் முடியர்கள் அனைத்துமே காப்பாம் மந்திரம் காப்பாம் மலைகள் வானுடம் காப்பாம் 10 வீத பொருள் காப்பாம் சிவமே சகோதரரும் சிவமே ஒப்பில்லை சிவமே ஓதரம் சிவமே எப்பின் மணியரும் சிவமே தேவாதி தேவரும் சிவமே எப்படி எல்லாம் சிவமே நெய் ஆண்டதும் சிவமே
அம்மைக்கும் மணிவண்ணன் மங்களம் மற்ற பக்கம் கேமரா திருப்பும். உடலுக்கு மங்களம் ஒத்துள்படு நாதருக்கு மங்களம் வாசோதருக்கு மங்களம் தோறார்க்கு மங்களம் ஒவ்வாமை தொண்டவர்க்கு மங்களம் 30 முக்கோடி தேவருக்கு மங்களம் நிவர்களுக்கு மங்களம் தன்னை கண்ணா கடைந்தவர்க்கு மங்களம் உண்போருக்கு மங்களம் ஐயமல்லா வன்னியர்க்கு மங்களம் தாண்டமில்லாத அம்மாவுக்கு மங்களம் திருநாவுக்கு மங்களம் கரசருக்கு மங்களம் சுந்தரருக்கு மங்களம் மாணிக்கருக்கு மங்களம் எங்கும் தங்கும் மங்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம். போட்டி போட்டி எல்லோருக்கும் நன்றி. ரவீந்திரதாஸ், மணிவண்ணன், வேல்முருகன், சரோ மற்றும் எல்லோருக்கும் நன்றி. தனலட்சுமி அம்மாவுக்கும் நன்றி. இதோட மீண்டும் வருகிற 1ஆம் தேதி 3ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இதே மண்டபத்தில் 3 to 5 மணி வரையும் வந்து விழாவினை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி.